Welcome to Top 5. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு Gatiman Express ஓட test number 5 ஓட explanation video தான் பார்க்க போறோம். சரிங்களா? First question. A tire has two punches. First puncture alone would have made a tire flat in 9 minutes and the second tire alone have done in 6 minutes. In the air leaks out a constant rate. How long will take both punches together to make the tire flat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு டயரில் 2 பஞ்சர்கள் உள்ளன. முதல் பஞ்சர் மட்டும் டயரை 9 நிமிடங்களில் தட்டையாக்க முடியும். சரிங்களா? இரண்டாவது பஞ்சர் மட்டுமே 6 நிமிடங்களில் தட்டையாக்க முடியும். காற்று ஒரே சீரான விகிதத்தில் வெளியேறினால் 2 பஞ்சர்களும் சேர்ந்து டயரை தட்டையாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரிங்களா? ஒன்றும் இல்லை, எல்சிஎம் எடுத்துருவோமா? சரி, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒன்று ஃபஸ்ட்டுங்களா? ஃபஸ்ட்டு இது எவ்வளோ சொல்லுவாங்க? 9, அடுத்து வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே 6ன்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் எடுத்தால் 18, இங்கே 2, இங்கே 3. சரிங்களா? மொத்தம் 18 டிவைடட் பை 5, 3, 15, அப்புறம் 3/5 மினிட்ஸில் இருக்குமா? ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Okay. Next question. A, B, C can complete a task in 16 days. After 3 of them worked 2 days, A left B and C continued for 9 more days, and then B left C complete remaining work in 6 days. If C alone can complete the entire task in 24 days of them, how many days B alone can complete it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன ABC, சரிங்களா? ABC ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் மூவரும் சேர்ந்து 2 நாட்கள் செய்த வேலையை பிறகு A வெளியேறுகிறார். B மற்றும் C மேலும் 9 நாட்களை தொடங்குகின்றனர். அதன் பிறகு B வெளியேறுகிறார். மீதமுள்ள வேலையை C 6 நாட்களில் முடிக்கிறார். C மட்டும் அந்த முழு வேலையை முடிக்க 24 நாட்களில் முடிக்க முடியும் என்றால் B மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போமா? இப்போ A, B, C 3 பேர் சேர்ந்தேன்னா 16 நாள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A + B + C. இவங்க எத்தனை நாள் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்கிறாங்க? இவங்க எத்தனை நாளில் வேலை செய்கிறாங்க? A + B எத்தனை நாள் வரைக்கும் வேலை செய்கிறாங்க? 2 நாள் வரைக்கும். 3 ஆஃப்டர் 3 of them worked together 2 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பியும் சேர்ந்து என்னது 9 more days அப்படின்னு வேலை பார்க்குறாங்க. சரியா? இங்கே 2 days. இப்போ பியும் சியும் என்ன கேட்குறாங்க? 9 more days வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கப்பா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து வந்து சி வந்து எத்தனை நாளில் வேலை பார்க்குறான்? அப்போ சி வந்து எத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்கப்பா? சி வந்து 6 daysல முடிக்கிறாங்க. சரிங்களா? சி வந்து 6 daysல முடிக்கிறாங்க. சரியா? இப்போ சி வந்து 6 daysல முடிக்கிறாங்க. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A + B + C 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்க? 16 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? × 2. சரியா? இங்கே வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு நம்ம 1ன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த இடத்த இங்கே தான் 1/8. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? B + C இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் 9B + 9C + என்னது இருக்கு? 6C. சரியா? இப்போ சியை ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1/8. சரிங்களா? 9B அடுத்து என்னப்பா இருக்குது? இங்கே 9ம் 6ம் ஆட் பண்ணால் 15C. சரிங்களா? சியோட வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்காங்க? சி எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க? ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாங்களா? எத்தனை நாளில் முடிக்கிறாங்கப்பா? ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாங்க. சரியா? அதை எப்படி சால்வ் பண்ணலாமா? அப்போ என்ன பண்ணோம்? ஒரு வேலையை வந்து இங்கே வந்து 1/24 × 15னா எவ்வளோ வரும்? இங்கே 3 5/3 இருக்குது, இங்கே 8/3 இருக்குது. சரியா? அப்போ வந்து சியோக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இங்கே எழுதும். சரியா? இப்போ என்ன இருக்குது? 1/8 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 5/8ன்னு இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? இங்கே 9B. இப்போ B மட்டும் தான் கண்டுபிடிக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? 1 வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. இப்போ அடுத்து என்ன வந்துருக்கணும்னா இப்போ இதுதான் 6/8. இப்போ கேன்சல் பண்ண ஆகணும். 3/4 ப்ளஸ் 9B
இஸ் ஈக்குவல் டு 1. இதை கிராஸ் மல்டிப்ளை சாரி இது அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் 9b ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/4ன்னு கிடைக்குமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1/4 சாரி 1/4 9bன்னு வரும். சரியா? b ஈக்குவல் டு என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் b இஸ் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்கும். அப்போ b எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க? 36 டேஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ b மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 36 டேஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். PQR can do a work separately in 10, 12 and 15 days respectively. சரிங்களா? They started working together. After 2 days, P quits. Q quits 3 days before work was completed. In how many days will complete the work will be completed அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? PQ மற்றும் R ஆகியோர் ஒரு வேலையை தனித்தனியே முறையே 10, 12 மற்றும் 15 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலையை தொடங்குகிறார்கள். 2 நாட்களுக்கு பிறகு P வேலையில் இருந்து விலகுகிறார். சரிங்களா? வேலையை முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு Q வேலையில் இருந்து விலகுகிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த ஒர்க்கு டோட்டலாக எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன 10, 12, 15. சரிங்களா? 10, 12, 15. 10, 12, 15. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? 60 வருமா? அப்போ 6 இதோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 6 இதோட எஃபிஷியன்சி 5 இதோட எஃபிஷியன்சி 4. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். சரியா? அவங்க என்னப்பா கேட்குறாங்க? இப்போ வந்து PQR. சரியா? இவங்க யார்? PQR. ஓகேவா? PQR. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. யார்? 3 பேருமே சேர்ந்து. அப்போது 3 பேரும் சேர்ந்து 2 நாள் மட்டும் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் P வந்து பாதிலே போயிடுறாப்புல. சரிங்களா? அதுக்கப்புறம் Q வந்து 3 நாளைக்கு முன்னாடியே ஒர்க்கை முடிச்சிட்டாப்புல. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த வேலை எவ்வளோ நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, இது வந்து Pன்னு எடுத்துக்கும். Pக்கோட எஃபிஷியன்சி என்ன? 6. Pயோட எஃபிஷியன்சி என்ன? 6. அவர் எத்தனை நாளில் வேலை பார்க்குறான்? 2 நாள் வரைக்கும் தான் வேலை பார்க்குறான். சரியா? அடுத்து Qயோட எஃபிஷியன்சி என்ன? அதுப்பா 5. அவன் எத்தனை நாளை முன்னாடியே வேலை கம்ப்ளீட் பண்ணுறான்? 3 நாளைக்கு முன்னாடியே. சரியா? அடுத்து C என்னது? நமக்கு எஃபிஷியன்சி 4. அதுக்கு நமக்கு தெரியாது, அதனால 4xன்னு வச்சுக்கோம். மொத்தம் டோட்டல் ஒர்க் எவ்வளோப்பா? 60. சரியா? இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும். ஆர் எத்தனை? 12 ப்ளஸ் 5x மைனஸ் 15 ப்ளஸ் 4x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 60. சரியா? இதுக்கு என்ன -3 வருதா? இப்போ 9x -3 அங்கே போச்சுன்னா என்ன வரும்? 63ன்னு வரும். கேன்சல் பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்ப்பா? 7 டைம்ஸ் வருமா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு 7 டேஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Reena can do a piece of work in 16 days. Ragini can do the same work in 12 4/5 days. While Gudia can do in 32 days. All of them started working, but Reena leaves 4 days. Ragini leaves 3 days before completion. How long would the work last? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் சம் என்ன மாடல் பார்த்தோமோ அதே சம் தான், அதே சம்மில் தான் நம்ம அதே மாதிரி மாடலில் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரீனா 16 நாள்லையும் இவங்க வந்து என்னது? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 64/5ன்னு கிடைக்குமா? இது என்ன கிடைக்கும்? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 64/5ன்னு கிடைக்கும். அப்போ வந்து ரீனாவோட இது என்ன? 16. அடுத்து ராகினி என்னது? 64/5. இவங்க யாரு? குடியாங்கிறதவங்க எத்தனை வந்து 32 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? ரீனா 16, இவங்க 64 டிவைடட் பை என்ன பொறுத்திருக்கோம்? 64/5. சரியா? இது ரீனா, இது ராகினி, இவங்க யாரு? குடியா. 32 நாள். எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? 64 வருமா? 64னா எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 4 இருக்கும். இங்கே 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 64 எனக்கு கிடைக்கும். சரியா? இங்கே வந்து 2ன்னு இருக்கும். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி 4, 5 எத்தனை? 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரீனா எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்கப்பா? எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு பாதியிலே போயிட்டாங்க? ஆல் ஆஃப் தம் ஸ்டார்டட் ஒர்க்கு. ரீனா லீவ்ஸ் 4 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 days. அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. அப்போ 4 × 4. இப்போ ரீனா
ஓட டே எத்தனை நாளில் வேலை பார்த்துருக்காங்க, பாதியிலே போயிட்டாங்கன்னா 4 நாள் வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களோட எஃபிஷியன்சி 4. சரிங்களா? ப்ளஸ் அடுத்து இவங்க யார், ராகினி. ராகினி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 5. சரிங்களா? அவங்களோட எஃபிஷியன்சி 5. சரியா? அவங்க எஃபிஷியன்சி 5னா எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க, 3 நாளைக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ராகினி லீவ்ஸ் த ஜாப் 3 days before the completion of the work. சரியா? ஒர்க் முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது யாருப்பா, அவங்க சி. சி என்னது, சியோடது என்னது 2xன்னு வச்சு, டியோடது எஃபிஷியன்சி 2x. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்மளோட டோட்டல் ஒர்க் என்னதுப்பா, 64 இருக்குது நமக்கு. சரியா? இப்போ 4 4s are 16 ப்ளஸ் 15x மைனஸ் 3 5s are 15 ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 64. இங்கே மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, +1 இருக்குது. இந்த +1 அங்கே போச்சுன்னா -1 ஆகிடும். அப்போ வந்து என்ன இருக்கும், 7x வா. சரியா? இங்கே என்ன வரும், இங்கே 5x, இங்கே 7x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், இங்கே 64 64 - 1 63. இங்கே கேன்சல் பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு 9. சரிங்களா? அப்போ எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க, 9 days. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next question. A, B, C can complete a task in 34, 54, 72 respectively. Together started your work. A left 8 days before the completion. சரிங்களா? B left 12 days before the completion. The number of days worked C worked அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A, B, C ஆகியோர் ஒரு வேலையை முறையே 34, 54 மற்றும் 70 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலையை தொடங்கினார்கள். ஆனால் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பு A விலகுகிறார் மற்றும் 12 நாட்களுக்கு முன்பு B விலகுகிறார். சி வேலையை செய்த நாட்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்க. சி மட்டும் பண்ண ஒர்க் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல எல்சிஎம் எடுத்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்க, 36, 54, 72. சரிங்களா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதோட எல்சிஎம் என்னது 216. சரியா? இது எத்தனை டைம்ஸ் போகும், 6 டைம்ஸ் போகும். இது 4 டைம்ஸு, இது 3 டைம்ஸ். சரிங்களா? சரியா? இப்போ வந்து இவங்களோட எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 6, 4, 3 இவங்களோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏ, பி, சி இவங்களோட எஃபிஷியன்சி என்னது 6, 4, 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏ வந்து எத்தனை நாளில் போகிறான், இப்போ ஏ வந்து 8 நாளில் போகிறான், பி வந்து 12 நாளில் போகிறான். சரியா? அப்போ என்ன சொல்கிறான், ஏ வந்து எத்தனை நாளில் போகிறான், 8 நாளில் போகிறான். பி வந்து எத்தனை நாளில் போகிறான், 12 நாளில் போகிறான். சரியா? 12 நாளில் போகிறான். சரியா? இப்போ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இவங்களோட எஃபிஷியன்சியை கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் அடுத்து சி எத்தனை நாளில் இருக்கான், அவன் வந்து 3ல் இருக்கான். சரியா? அவனோட எஃபிஷியன்சி என்ன 3. சரியா? இப்போ என்ன பண்ணணுமா, 6x 6 × x - 8. சரியா? அடுத்து என்ன வந்துருக்கு, ப்ளஸ் 4 × x - 12 ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இப்போது 6x 48 ப்ளஸ் 4x - 48 ப்ளஸ் 3. சரியா? இதை ஆட் பண்ண எவ்வளோ வருது, 48, 96. அப்போ வந்து டோட்டல் வரைக்கும் எவ்வளோ வந்து 216ன்னு வருதா, 216ன்னு வருது. சரியா? இப்போ டோட்டலில் வரைக்கும் 916. சரியா? 96. அப்போது மொத்தம் எத்தனை வருது, 13x. 13x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 216. அப்புறம் என்னது 96 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 12, 11, 312. அப்போது 13x இஸ் ஈக்குவல் டு 312. சரி, அதை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இதில் 2 26க்கு பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 5, 4. அப்போ 24 days. அப்போ சி எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க, சி எக்ஸ் டேஸ்னு வச்சுக்கிட்டோமா, சி எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க, 24 days முடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A is only 40% efficiency as B. சரிங்களா? The efficiency of C is 50% total proficiency of A and B. C alone can complete a same work in 30 days. சரிங்களா? Then how much time A, B, C together complete the work? அப்போ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது எப்படி பார்க்கலான்னா, இப்போ A = என்னது 40% of B அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏவோட திறன் என்னவாக இருக்கும்னா 40% B அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, C = 50% of A + B அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவங்களோட A + B உள்ள 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சியோட ப்ரொஃபிஷியன்சி என்னன்னா 50% ஆஃப் A + B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 40% ஆஃப் பியா. இப்போ 50% என்னது 40% B + B அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இப்போ பர்சன்ட்னா என்னது இங்கே 100ன்னு வருமா, இங்கேயும் 100 வருமா, இங்கே 1/2ன்னு இருக்கும், இங்கே என்னவாப்பா இருக்கும் 1 இங்கே போணுச்சுன்னா 140 B டிவைடட் பை 100 கேன்சல் பண்ண என்ன வரும் இங்கே 7/10ன்னு வரும். இப்போ C = 7/10 B 7/10 B. சரியா? அப்போ C வந்து எத்தனை நாளில் இருக்காங்க ஈக்குவல் டு 30 டேஸா 30 டேஸ்னா இன்ட்டு 30 டேஸ் அப்போ வந்து 21 டேஸ். சரியா? அப்போ 21 டேஸ் அப்படின்னு பார்த்தோம். சரி ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏவுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஏ வந்து ப்ரொஃபிஷியன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 40%. சரியா? 40%. அதுக்கு பிக்கு நம்ம கொடுக்கலாம், அதுக்கு நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கோம். சரியா? அடுத்து சி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சிக்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7/10 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதோட எஃபிஷியன்சி. சரியா? 7/10. சரியா? இதையும் நம்ம மாற்றினா என்ன வரும் இதை பாயிண்டில் நம்ம வச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் வரும்ல. இப்போ பாயிண்டில் வச்சு போட்டால் நமக்கு என்ன வரும் இப்போ வந்து 40%ங்கிறத எப்படி மாற்றலாம் இதை வந்து 0.7ன்னு மாற்றிக்கலாம். 40% மாற்றினா 0.4ன்னு வருமா, 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 0.4ன்னு வரும் ப்ளஸ் 1 ப்ளஸ் அடுத்து என்னது 0.7 இருக்கும் ஈக்குவல் டு 21. சரியா? இப்போ ஆட் பண்ண எவ்வளோ வரும் இங்கே ஒரு 1 இருக்குது அங்கே ஒரு 11 இருக்குது அப்போ 2.1 = 21 அப்படின்னு வருதா. இப்போ வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம் இங்கே வந்து 21 = 210ன்னு வச்சுப்போம். சரி அந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா அப்போ என்ன வரும் 10 டேஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து என்ன இருக்கும் 10 டேஸ். சரியா? இப்போ ஆன்சர் என்னவாப்பா இருக்கும் 10 டேஸ்ன்னு இருக்கும். அப்போ ABC ஆகியோர் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாட்கள் முடிப்பார்கள்னா 10 நாட்களில் முடிப்பார்கள். எத்தனை நாட்களில் முடிப்பாங்க 10 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் X and Y can complete a certain work in 18 days and 30 days respectively. Z is 50% more efficient than Y. Z and Y started the work but both had to leave after 4 days. The remaining work was completed by X with the assistance of P. சரிங்களா? நெக்ஸ்ட் 4 days அப்படின்னு இருக்காங்க. P alone can complete the original work அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P மட்டும் தனியாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க முதல்ல X Y Z அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த X வந்து என்ன பண்ணியிருக்கான் Pங்கிற இன்னொரு ஆளை சேர்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்கான் நெக்ஸ்ட் 4. அப்போ P மட்டும் அவனோட வேலை மட்டும் எவ்வளோ எத்தனை நாளில் அவங்க முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? இப்போ வந்து எல்சிஎம் எடுத்துடலாமா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். சரியா? இப்போ X Y எக்ஸு இது ஒய். இப்போ எக்ஸை எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்கப்பா 18 நாளில். இவங்க ஒய் எத்தனை நாளில் 30 நாளில். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருப்பா 90 வரும். சரிங்களா? இது 5 டைம்ஸ் போகும். இது எத்தனை டைம்ஸ் வருதுப்பா 3 டைம்ஸ் வருது. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அப்போது Z is 50% மோர் எஃபிஷியன்ட் than Y. அப்போது இவங்க எஃபிஷியன்சி எவ்வளோப்பா இப்போ ஒய்யை விட Z வந்து ஒரு எஃபிஷியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல எவ்வளோ 50%. சரியா? இப்போ 50% எஃபிஷியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 50% எஃபிஷியன்ஸ்னால் எவ்வளோப்பா வரும் 150யா 150 எஃபிஷியன்ட் 150% மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ 1.5. அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்கான் 3 இருக்கான். அப்போ 3 + 1.5னா எவ்வளோ வரும் 4.5. சரியா? 4.5. அப்போ இசட்டோடது எவ்வளோனா 4.5. சரியா? அவங்களோட எஃபிஷியன்சி 4.5. சரியா? இப்போ நம்ம பாயிண்ட்ல வச்சு எழுதிட்டோம். சரியா? இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். Z and Y started the work but both have leave 4 days. இப்போ Z ஓட எஃபிஷியன்சியும் Y ஓட எஃபிஷியன்சி நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் என்னப்பா கிடைக்குது இப்போ Z ஓட எஃபிஷியன்சி என்ன இருக்குது 4.5. சரியா? அடுத்து என்ன இருக்குது 3 இருக்குது. ஆட் பண்ண எவ்வளோ வருது 7.5 வருது. இவங்களோட எஃபிஷியன்சி எத்தனை நாள் இவங்க எத்தனை நாள் 4 நாளில் வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன வரும் 30 டேஸ்ன்னு வருமா 30 டேஸ். இப்போ டோட்டல் ஒர்க் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 90 நாள். அந்த 90 நாளில் 30 நாள் போயிடுச்சுன்னா இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 60 நாள். இப்போ 90ல் 60 போச்சுன்னா ரிமைனிங் இருக்குது 30 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 60 நாள். அப்போ வந்து 30 போச்சுன்னா மீதி இருக்கிறது எத்தனை 60 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த 60 நாளில் இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சரியா?
if the remaining work was completed by X within the assistance of E in next 4 days. நெக்ஸ்ட் 4 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு வந்து எக்ஸ் வந்து இவங்களும் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. யாரை? பி அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ வந்து எக்ஸோட எஃபிஷியன்சி என்னது? 5. எத்தனை நாளைக்குப்பா? எத்தனை நாளைக்கு அவன் இது பண்ணியிருக்காங்கன்னா 4 டேஸ்க்கு. சரியா? யார் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க? 3. அவன் நெக்ஸ்ட் 4 டேஸுக்கு அவன் பண்ணியிருக்கான். அப்போ நெக்ஸ்ட் 4 டேஸ்னா 60/, சரி நெக்ஸ்ட் 60/4. 60/4 எவ்வளோப்பா வருது? அடித்தா 15 வருது. இது எஃபிஷியன்சி என்னது? 15 வருது. அப்போது பியோட டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த 15 வருது. அப்போ எக்ஸும் பியும் சேர்ந்து தான் என்னது? 15. அப்போ எக்ஸோட எஃபிஷியன்சி என்ன? நமக்கு 5. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வருதுப்பா? 10. அப்போ 10 வருது. நமக்கு 10 யூனிட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? மொத்தமாக 90ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 90 டிவைடட் பை 10 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்ப்பா? 9. சரிங்களா? இப்போ 9 டேஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 45 people can make 40,000 bulb in 12 days. How many additional people will require to hire 1 lakh bulbs in 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க? 45 people வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 40,000 பல்பு வந்து 12 நாட்களில் செய்கிறாங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்க? 9 நாட்களில் 1,00,000 பல்புகளை தயாரிக்க எத்தனை நபர்கள் தேவைப்படும்? கூடுதலாக தேவைப்படுவாங்க. இந்த 45லேருந்து இன்னும் கூடுதலாக அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்காம 45 + எக்ஸ்ன்னு நம்ம வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்னது 45 பீப்புள்ஸ். அப்போ 45 பீப்புள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 12 நாளில் 40,000 பல்பு. சரிங்களா? இப்போ அதே போல் எத்தனை? 45 + எக்ஸ் எத்தனை பல்பு? 9 நாளில் எத்தனை பல்பு பண்ணியிருக்காங்க? 1,00,000 பல்பு. சரியா? இங்கே அடித்தா 4×3 வருது. இங்கே 3 டைம்ஸ் வருது. சரியா? அடித்தா 15 வரும். சரியா? 4 0க்கு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 150. 150 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 3 டைம்ஸ் வருதா? இங்கே 3 டைம்ஸ் வரும். அப்போ வந்து 45 + எக்ஸ். சரியா? இந்த 45 இங்கே போச்சுன்னா என்ன வரும்? 105. அப்போ எவ்வளோ இன்னும் கூடுதலாக நமக்கு தேவைப்படுவாங்க? 105 பேர் நமக்கு தேவைப்படுவாங்க. சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A contractor undertakes to complete a work in 62 days. He employs 60 labor for this job. After 32 days, he finds 2/3 of the work has been completed. How many labor should removed so that rest of the work is completed to required time? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதுன்னா ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு வேலையை 62 நாட்களில் முடிக்க ஒப்புக்கொள்கிறார். அவர் இந்த வேலையை 60 தொழிலாளர்களை பயன்படுத்துகிறார். 32 நாட்களுக்கு பிறகு 2/3 பங்கு வேலையை முடிவெடுத்திருப்பதாக காண்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் மீதமுள்ள வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க அவர் எத்தனை தொழிலாளர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாருன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு 62 நாள் வேலை. அப்போ மொத்தம் அவங்கள்ட்ட இருக்கிறது 60 லேபர். அதில் 32 பேரை வச்சு என்னது 32 நாளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2/3 வேலையை முடிச்சுட்டாங்க. இப்போ 32 நாளில் 2/3 வேலையை முடிச்சுட்டாங்க. மீதி இருக்கிற ஒர்க் என்னவா இருக்கும்? 1/3 ஒர்க்கு. மீதி இருக்கிற ஒர்க் என்னவா இருக்கும்? 1/3 ஒர்க்கு. சரியா? இப்போ 1/3 ஒர்க்கு. இப்போ 1/3 ஒர்க்கை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 62 நாளில் போச்சுன்னா மீதி வந்து 30 நாள். சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 1/3 ஒர்க்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா 32 நாட்களில் வந்து 62 நாட்களில் 32 போச்சுன்னா எவ்வளோ? 62ல் 32 போச்சுன்னா எவ்வளோ? மீதி 30. சரியா? அப்போது 60 × 32 தான் என்னது? 2/3னா 60 × 32 இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தேவை. எக்ஸ் வந்து எத்தனை நாளில்? 30 நாளில் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்னது? இது எத்தனை நாள்? 1/3. சரியா? இப்போது இதை என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால்
இங்கே எவ்வளோ வரும் 30 வரும் சரியா. இங்கே வந்து இன்ட்டு 3 வருமா இங்கே. ஸோ இங்கே பண்ணால் இன்ட்டு 3 வரும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். இந்த 30க்கு இந்த 30 கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போ வந்து எவ்வளோ இருக்குது எக்ஸஸ் ஈக்குவல் டு 32 இருக்குது சரியா. எக்ஸஸ் ஈக்குவல் டு 32 32 தான் ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மீதமுள்ள வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க அவர் எத்தனை தொழிலாளர்களை நீக்க வேண்டும். மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்கப்பா 60 தொழிலாளர்கள். அப்போ 32 பேரை வச்சு வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி உள்ளவங்க 60ல் 32 பேரை கழிச்சா மீதி எவ்வளோ கிடைக்கும், 60ல் 32 பேரை கழிச்சா மீதி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 28. சரி சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எ அமௌண்ட் 2500 8 1/4% per annum. The period from 1st March to 2018 12th May 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போது இது வந்து நம்ம வந்து இத்தனை நாள் 2.5 மாதத்துக்கு 2.5 மாதம் 2 மாதம் 12 நாளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த 2018 லீப் இயரா நார்மல் இயரான்னு பார்க்கணும் சரிங்களா. இது வந்து நார்மல் இயர் தான் சரியா. நார்மல் இயர் இருக்கும்போது ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா எப்போ வரும், ஜனவரி பிப்ரவரி மார்ச். மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 31 டேஸ் இருக்குது சரிங்களா, 31 நாள் இருக்கும். அப்புறம் ஏப்ரல் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் ஏப்ரலில் 30 நாள் இருக்கும். ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குது, 12 நாள் இருக்குது. இதில் மேலே இப்போ 365 நாளில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது, இங்கே 3, இங்கே வந்து 73 நாளுக்கு சொல்லியிருக்காங்க சரியா. 73 நாளைக்கு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2500 இன்ட்டு 8.25 இன்ட்டு இங்கே எவ்வளோ 73 டிவைடட் பை 100 இன்ட்டு 365. ஏன்னா இது நார்மல் இயருங்கிறதுனால 365ன்னு போகிறோம். இது எத்தனை டைம்ஸ் போகும், இது 1/5 டைம்ஸ் போகுமா. இப்போ 1/5 டைம்ஸ் போகும். இந்த 100க்கு 100 கேன்சல் ஆகிடும். இந்த 5க்கு இங்கே 5 இருக்கும் சரிங்களா. 8.25 இன்ட்டு 5 சரியா, அதுதான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. இங்கே 5 5s are 25, பேலன்ஸ் 2, 2 5s are 10, 11, 12 சரிங்களா. 4 5s are 8 5s are 40, 41 சரியா. இப்போ 4125 தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். 40 men can build a wall in 12 days. Another group 7 person, each of them 1/4 efficiency as the person first group, which will complete the construction for this wall in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 14 ஆண்கள் ஒரு சுவரை 12 நாட்களில் கட்ட முடியும். மற்றொரு குழுவில் 7 நபர்கள் உள்ளனர். அவர்களில் ஒவ்வொருவரும் முதல் குழுவில் உள்ள நபர்களைப் போல 1/4 பங்கு மட்டுமே திறமையானவர்கள். அவர்களை இந்த சுவரை கட்ட முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு சுவரை கட்டுறதுக்கு 14 men என்ன 12 நாள் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ 14 × 12 சரியா. இப்போ 14 × 12 அப்போ மீதி உள்ளவங்க எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படிங்க. 14 × எம்டி மெத்தட்லேயே போடலாம் சரியா. அப்போ வந்து என்னது, இதில் வந்து 7 நபர்கள் உள்ளனா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க விஷயம் 1/4 சரிங்களா. இதில் 1/4 எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 7/4 = வரும் சரியா. இப்போது 7/4 = இப்போ என்ன மெத்தடில் போடலாம், அந்த எம்டி மெத்தட்லேயே போடலாம் சரியா. இப்போ என்ன 14 men 12 days, 14 × 12 days சரியா. இங்கே 2 times வரும் 24. இங்கே 4 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே நான் 1/4 இருக்கா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16, 4 2s are 8, 96 சரியா. இப்போ 96 சரிங்களா. ஆப்ஷன் ஏ 96 days தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். P can complete a work in 14 days working 6 hours. Q can complete a same work in 10 days working hours 8 அப்படின்னு சொல்லுங்க. Both P and Q work together 7 hours per day. In how many days they complete the work அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ வந்து P வந்து எத்தனை நாள் முடிச்சிருக்கோம், 14 நாள். எத்தனை டைம் எடுத்திருக்கோம், 6 நாள் சரிங்களா. மொத்தம் எவ்வளோ வருது 84 சரியா. அடுத்து இங்கே எவ்வளோ வந்திருக்கு 8 days, இங்கே வந்து 10 சரிங்களா. 10 daysல முடிச்சிருக்கோம், மொத்தம் 80 சரியா. இப்போ 80க்கும் 84க்கும் முதல்ல எல்சிஎம் எடுக்கணும் சரியா. இப்போ 80க்கும் 84க்கும் எல்சிஎம் எடுத்தால் 84 × 80 சரியா. அதில் எதில் வரணும் 4ஆல் பண்ணலாமா. அப்போ எத்தனை வரும் 21. அடுத்து என்ன வரும் 20ன்னு வரும் சரியா. இப்போ அடுத்து பண்ணால் எவ்வளோ வருது 4ஆல் பண்ணலாம் 21, அடுத்து 5 சரியா. அடுத்து 7ஆல் பண்ணால் 3 times 5 times அப்படி வரும் 15
15 7 16 16 into 7 மல்டிப்ளை பண்ண 0 8 1 6 சரிங்களா. எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருது 84 அது 80. எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும் 1680 கிடைக்கும் சரியா. 1680 கிடைக்கும் சரியா. இதோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் இங்கே 21 சரியா. 20 டைம்ஸ் இங்கே கிடைக்கும். இங்கே எவ்வளோ வரும் 21 இங்கே 20 டைம்ஸ் கிடைக்கும், இங்கே 21 டைம்ஸ் கிடைக்கும் சரியா. இப்போ அடுத்து என்ன சொல்லுங்க 1680 டிவைடட் பை 21. அப்புறம் அவங்க P + Q சேர்ந்து என்னன்னா 7 மணி நேரம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க சரியா. அடுத்து 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் இங்கே 27 இருக்கும், பேலன்ஸ் வந்து 2 4. அப்போ 240 டிவைடட் பை 21. இது எத்தனை டைம்ஸ் வருதுப்பா ஒரு டைம்ஸ் வருது. இப்போ ஒரு டைம்ஸ் வருது, பக்கத்தில் என்ன இருக்குது 3 இருக்கா, 3ல் எத்தனை 21 இருக்குது வரும். ஸோ 11 பாயிண்டில் வருது 2 டைஸ் வரும் சரியா. ஓகேவா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 240/21 தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு வந்து 240/21 தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. Next question. A can lay railway track between two given stations 19 days and B can do same job in 16 days with the help of C சரிங்களா. They did join in 5 days only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then C can alone the job in அப்படின்னு கேட்டிருக்காங்க. A 2 நிலைகளுக்கு இடையில் உள்ள ரயில் பாதையை 19 நாட்களில் அமைக்க முடியும். B அதே வேலையை 16 நாட்களில் செய்ய முடியும். சியின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 5 நாட்கள் மட்டுமே முடித்தனர் எனில் சி மற்றும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்ய முடியும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து என்ன 90 டேஸ், இவங்க வந்து 16 டேஸ் சரியா. அடுத்து இவன் என்ன பண்ணியிருக்கான் 5 டேஸ் அப்படின்னு சொல்லுங்க வித் ஹெல்ப் ஆஃப் சி சரிங்களா. ஏ பி அப்புறம் சி சரியா. ஏ பி சி சரியா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏ வந்து எத்தனை நாளில் 19 நாட்களில் சரியா. இது வந்து ஏ ப்ளஸ் சி சரியா. சரி, ஏ வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க ஏ கேன் ரயில்வே ட்ராக் பிட்வீன் 2 ஸ்டேஷன் என்ன 90 டேஸ். பி வந்து எத்தனை 16 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 16 டேஸ். இது எத்தனை 5 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா. இப்போ எவ்வளோ வருது எல்சிஎம் எடுத்தால் இப்போ 19 16 5 சரியா. இப்போ 2ஆல் பண்ணோம்னா என்ன வரும் 19 8. ஸோ அதே தான் வரும் சரிங்களா. 19 × 5 எவ்வளோ வருது 9 5 45 பேலன்ஸ் 5 95 95 × 16 எவ்வளோ 6 5 30 6 54 57 ப்ளஸ் 95 ஆட் பண்ண எவ்வளோ வருது 0 12 9 10 1520 சரியா. 1520 வருது சரியா. இதுக்கு கேன்சல் பண்ணால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், இதில் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 304ன்னு கிடைக்குமா. இங்கே 16ல் பண்ணால் 1520 டிவைட் பை 16 2 8s இருக்குது, இதில் ஒரு 8 இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ 7 9 8 0 95 இப்போ இதோட எஃபிஷியன்சி 95. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி பார்ப்போம். இப்போ ஏவோட எஃபிஷியன்சினா 152 152 5 டைம்ஸ் போனா 95 8 டைம்ஸ் போமா அப்போ 80 டைம்ஸ். இப்போ 80 95 304 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம் சரியா. அப்போ எஃபிஷியன்சி என்ன நமக்கு தேவை சியோடது மட்டும் தேவை. A + B + C வந்து 304னா இவங்களுக்கு தனித்தனியாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 8 8 16 175 சரியா. 304ல் 75 போச்சுன்னா எவ்வளோ 9 டைம்ஸ் வரும். இங்கே எத்தனை வரும் 9 இங்கே 2. இப்போ வந்து 1 9ல் 2 போச்சுன்னா 129 சரியா. இப்போ 129 வருது. இப்போ 1520ல் 129 இதுதான் ஆன்சராக இருக்கும் சரியா. சரி, இதில் 10 129 எவ்வளோ 10
1290 சரியா. அப்போ 11 நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா எவ்வளோ வரும்? 129 எவ்வளோ வருது? 9 9 10 11 4 1419 நியரஸ்ட் எவ்வளோ வருது? இப்போ 11 டைம்ஸ் வருது. இப்போ கீழே என்ன இருக்கும்? 129 இருக்கும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இதில் 1419ல் 1520 போச்சுன்னா என்னவாக இருக்கும்? இங்கே 1 இருக்கும், இங்கே 0 இருக்கும், 1 அப்போ 101 சரியா. அப்போ 11109 டிவைடட் பை 129 டேஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 men or 9 women can do a job in 14 days. 2 men work for 9 days, leave. The number of women required to complete the remaining work in 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்பர் ஆஃப் மென் ஒர்க்கின் இப்போ 2 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்ய முடியும். 2 ஆண்கள் 9 நாட்களில் வேலையை செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள் எனில் மீதமுள்ள வேலையில் 9 நாட்களில் முடிக்க தேவைப்படும் பெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ மென்னுக்கும் உமனுக்கும் வந்து ரேஷியோ எடுத்துடலாம். அப்போது இங்கே என்ன பண்ணுவோம்? ஈக்குவல்ட்டுன்னு போட்டுப்போம் ஆருக்கு பதிலாக. அப்போ எம்முக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுதான் அதோட ரேஷியோ, உமனுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுதான் அதோட ரேஷியோ. இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 9, உமன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 2 சரியா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14ல் வந்து சொல்லியிருக்காங்க 2 men ஒர்க் ஃபார் 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 men ஒர்க் ஃபார் 9 days சரியா. இப்போ 2 men ஒர்க் ஃபார் எத்தனை? 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 men is ஒர்க் ஃபார் 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் ஃபார் 9 days, the number of women is required to complete a work in remaining 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து என்னது? மொத்தம் 14 நாள் சரியா. மொத்தம் 14 நாள். மொத்தம் எத்தனை ஒர்க் அவங்க பண்ணுறாங்க? மொத்தம் 14 நாளில் வந்து 9 men ஒர்க் பண்ணுறாங்களா சரியா. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா இப்போ நம்பர் ஆஃப் உமன்ஸ் தானே கேட்குறாங்க. கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்க? த நம்பர் ஆஃப் உமன் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மென் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம்? ரிமைனிங் ஒர்க்கு பார்க்கலான்னா ப்ளஸ் எவ்வளோ வருதுன்னா எக்ஸு உமன் இன்ட்டு எத்தனை டேஸில் சொல்லியிருக்காங்க? 9 days ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 men இன்ட்டு 9 days 14 daysன்னு சொல்லியிருக்காங்க. 2 men இன்ட்டு 14ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மென்னுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? இங்கே வந்து 9 சொல்லலாம். 2 இன்ட்டு எத்தனை வருதுப்பா? 2 இன்ட்டு 9 இன்ட்டு 9 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 9 அப்படின்னு வரும் சரியா. ஈக்குவல் டு 2 இன்ட்டு 9 இன்ட்டு 14 சரியா. இதில் நம்ம என்ன காமனாக வெளில எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 காமனாக வெளில எடுக்கலாமா? இப்போ 9 காமனாக வெளில எடுத்தோம்னா 9 இன்ட்டு 2 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா 2 இன்ட்டு 9 இன்ட்டு 14 வரும் சரி. இதுவும் கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆகிடும். மேலே இங்கே 2 இருக்கா? இப்போ 2 காமனாக எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1னா 9 இங்கே வந்துடும் சரியா. அப்போ 9 ஈக்குவல் டு 14. அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? மைனஸ் எடுத்தோம்னா மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 14 மைனஸ் 9 எவ்வளோ கிடைக்கும்? 14 மைனஸ் 9. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 9 எவ்வளோ கிடைக்கும்? 5 டைம்ஸ் ஆகும் சரிங்களா. அப்போ வந்து 5 கிடைக்கும். அப்போ வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்கப்பா? மீதமுள்ள வேலை 9 நாட்களில் முடிக்க தேவைப்படும் பெண்களின் எண்ணிக்கை என்னென்னா 5. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Nick, Kevin, Joe can finish a certain piece of work in 3, 9, 27 days respectively. All of 3 them started the work together. Nick left after working for 1 day. Kevin left for 2 days before work was completed. Find the total number of days taken complete the work அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3, 9, 27 சரியா. நிக்கு, கெவின், ஜோ சரியா. நிக்கு, கெவின், ஜோ சரியா. இவங்க எத்தனை நாள் வேலை? 3, 9 எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 3, 9, 27 நாட்களில் வேலை பார்க்குறாங்க சரியா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னது? 27 தானே பெரிய நம்பர். ஸோ அதனால் 9 3s are 27. இங்கே எத்தனை? 3. அடுத்து இங்கே எத்தனை? 1 டைம்ஸ் போகுமா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்தம் 27 சரியா. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டை படிப்போங்க பாருங்கள்.
அதாவது நிக் லெஃப்ட் ஆஃப்டர் 1 day. அப்போ வந்து நிக்கோட ஒரு நாள் எஃபிஷியன்சி என்னதுப்பா? இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 27. நிக்கோட ஒரு நாள் எஃபிஷியன்சி என்ன வேலை செஞ்சுட்டு அவன் போயிட்டான். அப்போ எவ்வளோனா -9. அவனோட எஃபிஷியன்சி 9. சரியா? அடுத்து கெவின் என்ன பண்ணியிருக்காங்க? கெவின் என்ன பண்ண 2 days left before the work was completed. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஒர்க்கை முடிச்சுட்டு அவன் கிளம்பியிருக்கான். ஸோ அதனால் வந்து என்னது 3. அப்போ 3 × 2 எவ்வளோ? 6. அதனால் ப்ளஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கனால +6. சரியா? இந்த மொத்தம் பண்ண எவ்வளோ வருது? இங்கே 3னா -3. அப்போ 24 day 24 வருது. சரியா? இப்போ 24 வருது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மீதமுள்ள வேலையை, சரிங்களா, பிஃபோர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட். சரிங்களா? இப்போ மீதமுள்ள வேலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்கும்போது இப்போ கெவினும் ஜோவும். சரியா? மீதமுள்ள வேலை. சரியா? அவங்க தான் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டானா? சரி, அதனால் வந்து 3 + 1 எவ்வளோ வருது? 24 / 4 அடித்தா எத்தனை வருது? 6. ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A can complete a piece of work in 24 days and B can complete in 28 days if work alternates days started with B first day and how many days will the complete the finished work அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? A ஒரு வேலை 24 நாட்களிலும் B அதே வேலையை 28 நாட்களிலும் முடிக்க முடியும். அவர்கள் இருவரும் மாற்று நாட்களில் வேலை செய்தால் முதல் நாளில் B தொடங்கினால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ 24 28. சரியா? சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இதுக்கு 24க்கும் 28க்கும் 24 28 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 168. சரியா? 168னா இது எத்தனை டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போகுமா? 7 4s are 28. ஓகே, இது 6 8s are 40. சரி, இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அவங்க டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 168. சரியா? இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட் டே வந்து பி செய்யலாம். அப்போ வந்து அவன் எஃபிஷியன்சி 6 7 இப்படி போகுமா? 6 பி தானே, 6 7 6 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். மொத்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பி முதல் நாளில் வேலை செஞ்சோன்னா அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிவடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் எத்தனைன்னு பார்க்கணும். சரியா? இப்போ இது ஆட் பண்ண எவ்வளோ வருது? 13 வருது. 13னா இப்போ 168ல் 13 வந்து எத்தனை 13 இருக்குது? 1 பேலன்ஸ் 2. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வருது? 2 வருது. சரியா? அப்போ 2 அப்போ வந்து 12. அப்போ 12ங்கும் போது மொத்தம் எத்தனை நாளில் முடிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12னா 12 × 2. சரியா? அப்போ 24 ஹவர்ஸ்க்கு நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ மொத்தம் 24 நாட்கள். சரிங்களா? அப்போ 24 நாட்கள் வருது. அப்போ 12 × 2 எவ்வளோ வருது? 24 நாட்கள். சரிங்களா? இப்போ 24 நாட்கள் வருது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 168. சரிங்களா? 168 இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13. இந்த 13 × 12 பண்ணோம்னா என்ன வருது? இந்த 12ங்கிறது வந்து அவங்களோட என்னது? 13ங்கிறது இவங்களோட திறன். சரியா? அதே போல் அந்த 12ங்கிறது அந்த சர்க்கிள், அந்த டேஸ், அந்த இது இப்போ வருது இல்லை, ஒரு ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதுதான் 12. சரியா? மொத்தம் பண்ண எவ்வளோ வருது? 156. 156ன்னு வருது. சரியா? இப்போ 156 மைனஸ் பண்ண எவ்வளோ டோட்டல் ஒர்க்கில்? ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 2, இங்கே 1, 2னா இங்கே ஒரு 6 இருக்குது. சரியா? இப்போது அடுத்து யார் பண்ணுறா? 6/7. 6/7ங்கிறது என்னது? 6ங்கிறது யார் ஃபஸ்ட்டு பண்ணுறது? பி. அடுத்து தான் என்ன பண்ணுறாங்க? ஏ பண்ணுறாங்க. சரியா? அப்போ B/A என்ன வரும்? 6/7. சரியா? இங்கே ஒரு நாள் இருக்குது. ஆல்ரெடி இங்கே என்ன 24 போட்டிருக்கோம், இங்கே +1. சரியா? +1 அப்புறம் என்ன வந்திருக்கு? 25 ப்ளஸ் அடுத்து என்ன வந்திருக்குப்பா? 6/7. ஏன் இங்கே 6/7 போட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு பி, அடுத்து தான் ஏ. சரியா? அதனால 6/7. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னா, டோட்டல் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? மீதமுள்ள வேலையை பி செய்ய தொடங்கினா அந்த வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 + 6/7. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Okay, next question. Meena took a loan for 2,75,000 for a car from bank
she paid interest 8% per annum, got 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. settled after 3 years. At the time of the settlement, she gave her old scooter to the bank and paid amount of rupees 3,35,000. What was the price of the scooter the time of the settlement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து 22,75,000க்கு 8% 3 வருஷம்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம முதல்ல எடுக்கணும். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ஆட் பண்ணணும், சம்மா ஆட் பண்ணணும். எதில் 2,75,000 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அதில் அந்த கொடுக்குற வேல்யூவும் இந்த வேல்யூவும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? இப்போ வந்து பாருங்கள் 2,75,000 8 into 3 years கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ வந்து எவ்வளோ வருது? 24 வருது. இப்போ 275 0 into 24 அப்போ 0 4 5s are 20 4 7s are 28 30 balance 3 4 2s are 8 4 2s are 8 9 10 11. சரியா? அடுத்து இங்கே என்ன வருது? 2000 2750 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 15 5 5 5 5 00. சரியா? 5500 வருதா? எவ்வளோ வரும் மொத்தம்? 0 0 0 6 6. சரியா? இப்போ வந்து எவ்வளோ வருது? 6660 வருது. சரியா? இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணணும். சரியா? மொத்தம் எவ்வளோ வருது? இப்போ 2724 வருதா? இப்போ வந்து 5500 வருது. 0055 வருது. சரியா? ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 5500 வருது. இப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 66. அப்போ வந்து 66,000 வருது. அப்போ 66,000 எவ்வளோ வரும்? 27500 இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? 66,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 0 0 0 11 14 34100 வருது. நமக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 3 அப்போது 3,41,000 இங்கே 3,35,000. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தா எவ்வளோ வரும்? 3,49,000 3,35,000 எவ்வளோ வருது? இங்கே ஒரு 5,000 இருக்குது, இங்கே ஒரு 1,000 இருக்குது. எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸ்? 6,000. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Rahim invested certain sum of money 3 years 5% simple interest. His friend Hiral invested 2 years 7% simple interest. Rahim got 30 rupees more than the interest of Hiral அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் த அமௌண்ட்? அப்போ ரெண்டு பேத்துக்கும் உள்ள அந்த வட்டிக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 30. அப்போ x - y அந்த மெத்தட்லேயே போட்டுருவோம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 5s are எத்தனை? 15. 3 into 5 எவ்வளோ? 15 மைனஸ் இங்கே நான் 2 7s are எத்தனை? 14. இதுதான் எவ்வளோ எனக்கு? 100. இங்கே இதுதான் எவ்வளோ எனக்கு? 30ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/100 is equal to 30 rupees. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 3000. சரியா? 3000 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் an amount doubles fixed the rate of 4 years, then in how many years will this amount become 16 times the same rate of interest in the simple interest? ஒரு தொகை நிலையான வட்டி. சரிங்களா? ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நிலையான வட்டி விகிதம் 4 ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகிறது என்றால் அதே தனி வட்டி விகிதத்தில் இந்த தொகையை 16 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 1லேருந்து எத்தனை? 16. இது டிஃப்ரென்ஸ் எடுங்க. 15 எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? இன்ட்டு 4 60. சரிங்க? அந்த ஃபார்முலா போடுறதுக்கு லேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 800 invested in 3 years simple interest.
the interest of 3 years அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க 6%, ரெண்டாவது வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்கு 8%, அடுத்து இன்னொரு வருஷத்துக்கு என்ன 10% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the total number of the interest earned in at the end of the years, end of the third year அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 800 divided by 100 இன்ட்டு எத்தனை பர்சன்ட்னு சொல்லியிருக்காங்க 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ்னால் இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து எத்தனை பர்சன்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்துக்கு 6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ 3 வருஷம்னா ஒரு வருஷம் நம்ம எடுத்துக்கணும் 6. இப்போ 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6 8 சார் எத்தனை 48. அதே போல் அந்த 100 கேன்சல்னால் 8 × 8 எத்தனை 8 8 சார் எத்தனை 64. சரியா, அடுத்து இங்கே என்ன இருக்குது 10, அப்போ 80. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது 12, இங்கே எத்தனை 10 19 192. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Okay. Next question. What quarterly payment discharge a debit rupees 2120 in 1 year at 16% per annum simple interest? Quarterly அப்படின்னு சொல்லு. குவார்டர்லினா என்னப்பா 1/4. அப்போ 1/4னா இது என்ன ஆகும் 4% ஆகிடும். அப்போ 4% ஆகுனா 4 குவார்ட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4 இயர்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கோ. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100ன்னு வச்சுக்கோம். இப்போ 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இப்போ 100னா அடுத்த வருஷத்துக்கு எத்தனை 104, அடுத்து என்னது 108, அடுத்து என்ன 112, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது இது ஆட் பண்ண எவ்வளோ வருது 10 14 எத்தனை வருது 24, 424 வருது. இந்த 424 தான் எனக்கு என்னது 2120னா இப்போது நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை இப்போ 100 தேவை. சரியா, இப்போ 100 தேவை. சரியா, இப்போ கேன்சல் பண்ணலாமா? இதில் எவ்வளோ வருது பாதி 212. சரியா, இங்கே எவ்வளோ வருது 1060 வருமா? சரி, கேன்சல் பண்ண இருந்தாலும் 5 டைம்ஸ் வருமா? அப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 500. சரியா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Balaji invested 1/7 of his total amount at 4%, 1/2 at the 5% and rest 6% for 1 year. He got total interest 730. What was the total amount invested அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாலாஜி தனது மொத்த தொகையின் 1/7 பங்கை 4% வட்டியிலும் 1/2 பங்கை 5% வட்டியிலும் மீதமுள்ளதை 6% வட்டியிலும் ஓராண்டிற்கு முதலீடு செய்தால் அவருக்கு மொத்தம் ரூபாய் 730 வட்டி கிடைத்தது. அவர் எந்த முதலீடையும் மொத்த தொகை என்ன? சரிங்களா, அவர் முதலீடு செய்த மொத்த தொகை என்ன? சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்னது 1/7 இன்ட்டு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க 1/7 4% வட்டியா 4/100. சரியா, ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 1/2 எத்தனை பர்சன்ட் வட்டி, அதுக்கு 5% வட்டி 5/100 இன் ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து 1 - 1/7 ப்ளஸ் 1/2. சரியா, 1/2 2 + 7 இப்போ 9/14 1 இப்போ 5/14 கிடைக்குமா? இப்போ 5/14. சரியா, எத்தனை பர்சன்ட் 6/100. இதுதான் என்ன சொல்கிறாங்க 730 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதுதான் 730 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4/700 இது பிரின்சிபால் இருக்குமா? ப்ளஸ் அடுத்து என்னது 5/P/200. சரியா, அடுத்து 30 divided by 1400 equal to 730. சரியா, இன்றைக்கி அல்சியம் எடுத்தால் என்ன வரும்? இங்கே கீழே என்ன இருக்குது 1400 இருக்குது. சரியா, கீழே எல்லாத்துக்குமே 1400 மாற்றிடுவோம். 400 மாற்றினா இங்கே என்ன பண்ணணும் 2 டைம்ஸ் போகணுமா? அப்போ வந்து 8P. சரியா, அடுத்து இங்கே எத்தனை வரும் 7 டைம்ஸ் வரும். 7 5 35P. சரியா, அடுத்து 30P. இதை ஆட் பண்ணாலும் 65 + 8 73 equal to 730. சரியா, மொத்தம் எவ்வளோப்பா வருது 73P divided by denominator is equal to 730. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 10 டைம்ஸ் வருது. சரிங்களா, இந்த 1400 போச்சுன்னா 14000. ஆன்சர் என்னவா இருக்குன்னா 14000 தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான்
கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a sum of rupees 2600 was divided into two parts in length in such a way that simple interest on 10% per annum for 5 years is equal to simple interest the second part is a rate of 9% per annum for 6 years. ஃபைண்ட் த அமௌண்ட் லென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 2600 ரூபாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னா 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 5% சொல்லலாம். ஃபைண்ட் த அமௌண்ட் லென்ட் இன் 10% அப்படிங்க. அப்போ 10% இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சால்வ் பண்ணிடலாமா? $2600 into 10% into எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸ். இங்கே எத்தனை இயர்ஸ் கொடுத்தாங்க? 6 இயர்ஸ். கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைவ் இங்கே எத்தனை? 3. சரியா? சரி, இது எப்படி சொல்லலாம்? 25 இங்கே வந்து என்னது? இது வந்து என்ன இருக்குது? 27 ஆயிடுச்சு. சரியா? இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இப்போ 2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 52. 52 மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கப்பா? 2600. இந்த 2600 தான். இது 2600 தான் எனக்கு 52 பங்குனா எனக்கு 27 பங்கு என்ன? 27 பங்கு என்ன சொல்லியிருக்காங்க? 10%. சரியா? இப்போ 10% என்னது? 27 பங்கு. சரியா? அப்போது A × 25 ஈக்குவல் டு B × 27. அப்போ A = 27, B = 25. இப்போ இங்கே என்ன வரும்? 27 கிடைக்கும். சரியா? இங்கே 1, இங்கே 2. சரியா? இங்கே எவ்வளோ வரும்? 50. அப்போ வந்து 50னா எவ்வளோ வரும் மொத்தம்? இப்போ 27 × 270 × 5 மல்டிப்ளை பண்ணால் 0. 35 3 2 5 10 11 12 13. இப்போ 1350. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், a sum of money triples its a certain rate of compound interest 15 years. How many years the amount will be 27 times itself? இப்போ 27 எதோட கியூப்பா? 3 ஓட கியூப். சரியா? இப்போ 3 ஓட கியூப்னா 15 இயர்ஸ். இப்போ பவர் என்ன? மல்டிப்ளை பண்ணணும். 15 × 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 45. சரியா? ஆப்ஷன் பார்ப்போமா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், at what rate in percentage per annum on simple interest will be the sum of money triple itself 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்தில் அந்த என்னது அந்த அமௌண்ட் அந்த சம்முன்னா என்ன சொல்லியிருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபால். இதுதான் என்னது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? இப்போ பிரின்சிபால் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுப்போம். இப்போது எத்தனை வந்திருக்குன்னா 10 வருஷத்தில் மறுக்கி எத்தனை ரேட்டுன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. சரியா? இது வந்து ட்ரிப்பிள் ஆகிருக்கு. இப்போ ட்ரிப்பிள் ஆகிருக்குன்னா என்னப்பா வரும்? ட்ரிப்பிள்னா 300. இப்போ 300ங்கிறது வந்து என்னது? அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் சம்மு சொல்லியிருக்காங்க. சம்முனா என்னதுப்பா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபால். 100னா நமக்கு வட்டி மட்டும் என்னவாக இருக்கும்? 200 இருக்கும். சரியா? இதுவும் கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போது அடுத்து என்னவாக இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? இங்கே 2 இருக்கா? இங்கே 10 போயிடுச்சுன்னா 20%. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? 20%. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், two banks A and B offered in 3.5 and 6.5 per annum respectively. Keshav borrowed 2 lakhs from each bank. Find the difference between the amount of the simple interest paid two banks Keshav after 2 years. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. சரியா? அப்போ வந்து என்னது? 6.5. இப்போ வந்து 3.5 ஃபஸ்ட்டு கேட்குறாங்களா? இப்போ 2 lakhsக்கு 3.5% ஆனும். சரியா? எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 2 years. சரியா? $2 lakhs
இன்ட்டு எத்தனை இது கேட்டிருக்காங்க 3.5 2 இயர்ஸா இப்போ 7 டிவைடட் பை 100 கேன்சல் பண்ண வரும் 2 7 சார் எத்தனை 14,000. சரி அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 2 lakhs 2 lakhs into 6.5 into 2 எவ்வளோ 13 divided by 100 26,000. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் இங்கே ஒரு 6 இங்கே வந்து ஒரு 6 6 6 12 இப்போ 12,000. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த டியூரேஷன் இன் விச் 1200 will the amount to 2280. the rate of interest 4% per annum the simple interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the rate of 4% per annum simple interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா இப்போ 1200 எதில் போகணும் 2280 போச்சுன்னா என்ன வரும் 1080 வருமா 1080 is equal to எவ்வளோ 1200 into 4% இயர் நமக்கு தெரியாது 100. சரியா இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 4 பேலன்ஸ் 70. சரியா பட்டோ பண்ணால் எவ்வளோ வரும் 270 டிவைடட் பை 12. சரியா இதில் பாதி எவ்வளோ 6 இதில் வந்து 1 3 5. சரியா இதில் எத்தனை இருக்குது 2 3s are 6 இங்கே என்ன இருக்குது 2 3s are 6 பேலன்ஸ் 3 0 5 அப்போ 22.5. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மிஸ்டர் ராம் இன்வெஸ்டர் அமௌண்ட் rupees 12,200 the rate of 2% per annum for 4 years obtain the simple interest later invest the principal was as well as the amount obtain the simple interest for another 4 years same rate of interest. What was the amount the simple interest will he get at the end of last 4 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா திரு ராம் ரூபாய் 12,200 தொகை வருடத்திற்கு 2% என்ற விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு தனி வெட்டி பெற முதலீடு செய்கிறார். பின்னர் அவர் அசல் தொகையையும் தனி வெட்டியாக பெறப்பட்ட தொகையையும் சேர்த்து மேலும் 4 ஆண்டுகள் அதே வெட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார் எனில் கடைசி 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வெட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே இதை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ராம் இன்வெஸ்டட் 12,200 the rate of interest 2% per annum for 4 years. ஸோ obtained என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. சரியா இப்போ என்ன பண்ணுறது நம்ம சொல்கிறோம் 12,200க்கு முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். 12,200 into 2 into 4 divided by 100 ஆட் பண்ண எவ்வளோ வரும் 8 4 2 சாரி 8 சாரி மல்டிப்ளை பண்ணால் 122 16 7 976 அப்போ 976 இப்போ 12200 அப்புறம் வந்து இவங்க என்ன கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல இப்போது லேட்டர் ஹி இன்வெஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் அமௌண்ட் அப்டைன்டு. அப்போ வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து 4 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம 976 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா அதோட இந்த அசல் எதுனா சொல்லியிருக்காங்க 12,200 இதோட 976 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண எவ்வளோ வருது 76 11 1376. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க 4 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா 4 2 சாரி 8 சரி இன்ட்டு 2 டிவைடட் பை 100. சரியா சரி இப்போ வந்து 8 13176 இன்ட்டு 8. சரியா 6 8s are 48 பேலன்ஸ் 4 8 7s are 56 60. சரியா அப்புறம் 8 9 10 14 அடுத்து 7 3s are 8 சாரி 8 3s are 24 25 பேலன்ஸ் 2 8 9 10 10. இப்போ வந்து என்ன 100 இருக்குது 2 பாயிண்ட் தள்ளி புளிச்சுக்கும். சரியா அப்போ வந்து 1054.08. ஸோ ஓகேவா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா ஓகே
Next question. Anju invested some money in scheme for 3 years. The simple interest for 12% per annum. சரிங்களா? The addition he invested 3 times of the second scheme for 2 years. He earned the same simple interest for both schemes. அப்படி சேம்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு அர்த்தம். சரியா? இப்போ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 × 12 எவ்வளோப்பா? 3 × 12 எவ்வளோ? 36%. 3 × 12 எவ்வளோ? 36% பிரின்சிபல். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 3 times of the invested. அப்போ 3 பிரின்சிபால் இன்ட்டு எத்தனை? இன்ட்டு 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது 3/100. சரியா? இப்போ அடுத்துனா 3p இன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 2 டிவைடட் பை 100. இங்கே என்ன பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு 100 மாற்றிக்கும். பிக்கு பி கேன்சல் ஆகிடும். சரியா? இது மல்டிப்ளை பண்ணால் இங்கே 100க்கு 100 கேன்சல் ஆகிடும். இப்போ 36 = 6. ஓகேவா? 6% தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். த அமௌண்ட் பிகம்ஸ் 20,720 in 4 years, 24,080 rupees in 6 years. சரிங்களா? முதல்ல இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எத்தனை இயர்ஸ் வருது? 2 வருஷம். இப்போ ஃபைண்ட் த அமௌண்ட் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சரியா? இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம். இப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ 2 வருஷத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ 20,720. இப்போ 24,080. 60. அடுத்து என்னது? 3. இங்கே என்ன? 3360 வருது. இப்போ 3360. இதை வந்து டபுள் பண்ணால் என்னது? 4 இயர்ஸுக்கு தானே கேட்டிருக்காங்க. இது 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம். இன்னும் 4 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 2 பண்ணிக்கணும். இன்ட்டு 2 பண்ணால் எவ்வளோ வரும்? 0, 12, 6, 7, 2, 3, 6. அப்போ 6720 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது 6720வை எதில் போய் மைனஸ் பண்ணால் நமக்கு அசல் தொகை கிடச்சிரும்? அசல் தொகையும் தனி வட்டியும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைச்ச தொகை என்னது? கிடைச்ச தொகை எவ்வளோ வந்திருக்கு? மொத்தம் வட்டி வந்து எவ்வளோ வந்து 6,720. மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு? ஃபஸ்ட்டு 20,720. இதை 4 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்களா? இப்போ அதில் 6,720 நம்ம கழிச்சா எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 000. இப்போ 14,000 இருக்கும். ஆப்ஷன்ஸில் 14,000 எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. சரியா? இருந்தாலும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். பர்சன்டேஜ் நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபைண்ட் த அமௌண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து வட்டி வந்து எவ்வளோ? 6,720 தான் வட்டினா எனக்கு அசல் எவ்வளோ? பிரின்சிபால் எவ்வளோ வந்திருக்கு? 14,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 வருஷத்துக்கு. சரியா? டிவைடட் பை 100. இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். 7 டேபிளில் 2. சரியா? 4 டேபிள்ஸில் அடிக்கலாமா? ஒரு 4 பேலன்ஸ் எத்தனை? 6 4s are 24, பேலன்ஸ் 3, 8 4s are 32. சரியா? 8 4s are 32 வருது. சரி, அடுத்து 7 டேபிள்ஸில் அடிக்கலாமா? இதில் 2 7s are 14, பேலன்ஸ் 24 வருது. சரியா? அப்போது 24 வருது. சரியா? இங்கே 2 இருக்கா? இங்கே படித்தோம்னா எத்தனை வரும்? 12% வரும். சரியா? அடித்தா 12% வரும். சரியா? இப்போ 12% வருது. இப்போ என்ன வந்திருக்கு? 14,000 and 12% வந்திருக்கு. இப்போ 14,000 அமௌண்ட்டு 14,000 வந்து இனிஷியலாக கொடுத்த அமௌண்ட்டு. சரிங்களா? அடுத்து 12%. அதான் 14,000ங்கிறது பிரின்சிபால். அடுத்து 12%. சரிங்களா? அசல் தொகை எவ்வளோ வந்திருக்கு? அசல் தொகையும் தனி வட்டியும் தானே கேட்டிருக்காங்க. அசல் தொகை அண்ட் தனி வட்டி 14,000 12,000. சரியா? இங்கே ஒரு 1 மட்டும் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 14,000 அப்புறம் வந்து 12%. ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ.